தமிழ்நாடு திருநெல்வேலி ஊர் பக்கம் பருத்திப்பாடு கிராமம். பருத்திப்பாடு ஸ்ரீ சுந்தராட்சி அம்மனுக்கு ஆடி செவ்வாய் முதல் செவ்வாய் அம்மனுக்கு கொடை விழா. அம்மன் அலங்காரம் தெய்வீகம். உறவுடன் போட்டோ. சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லோர் முகத்திலும் காணப்படும் அந்த சந்தோஷம் எல்லோருக்குமே அந்த சந்தோஷம் தொட்டி கொண்டது. அம்மனின் ஆசி அங்கு சென்று வந்திருந்த பக்தர்கள் அனைவருக்கும் கிடைத்தன. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊர்ல இருந்து வந்ததுனால எல்லாரையும் பார்க்க முடிந்தது. அந்த காலத்தில் திருவிழா ஏன் வைத்தார்கள் என்று தெரியுமா? இது போன்று ஒவ்வொரு கிராமத்திலிருந்தும் 8 பட்டி கிராமம் சொல்லுவாங்க இல்லையா, எல்லா கிராமத்திலிருந்தும் அம்மனுக்கு பொங்கல் வைத்து வழிபட்டு அம்மனின் ஆசையை பெறுவார்கள். அதுபோல் நாங்கள் எல்லோரும் அம்மனின் ஆசையை பெற்றுக்கொண்டோம். கொடை விழா வெகு சிறப்பாக நடந்தது. எல்லோருக்குமே மகிழ்ச்சி தான். ஒவ்வொருத்தரும் பார்க்கும்போது ஒவ்வொருத்தரும் முகத்தோட ரியாக்ஷன் பாருங்க, என்ன சந்தோஷமாக இருக்கிறது. சும்மாவா சொன்னார்கள்? உற்றவர்கள் தெரிந்தவர்கள் சொந்த பந்தங்கள் எல்லோரும் ஒன்று சேர பார்க்கும்போது மகிழ்ச்சி அளிக்கிறது. ஒவ்வொரு வீட்டில் மூத்தவர் தான் பொங்கப்பானை எடுக்க வேண்டும் என்ற கட்டுப்பாடு இந்த பருத்திப்பாடு ஊரில் பார்க்க முடிந்தது. மூத்தவர் இல்லாத வீடில் அடுத்தவர் தான் பொங்கல் பானை எடுக்க வேண்டும். அடுத்தவர் யார் இல்லை என்றால் மட்டும்தான் அந்த மூத்தவரின் மகனுக்கு பொங்கல் பானை எடுக்கும் உரிமை உள்ளன. இந்த விஷயம் இந்த ஊரில் பார்க்க முடிந்தது. பொங்கல் பானை எடுத்து வருவ மனைவி கோடத்துடன் செல்வதை நமக்கு பார்க்க முடிகிறது. கெட்டி மேளத்தோட ஒவ்வொரு வீட்டிலும் சென்று அவர்களை அழைத்து ஒன்று கூடி
கோவிலுக்கும் செல்லும் காட்சி மெய் சிலிர்க்க வைத்தன. ஒவ்வொருத்தரும் அவரவர்கள் வரிசைப்படிதான் பொங்கல் பானை வைக்க வேண்டும். மூத்த குடிமகன், அதற்கு அடுத்து அப்படி வரிசையாக எல்லோரும் பொங்கல் வைத்து அம்மனை வழிபட்டார்கள். கூட்டம் என்றால் அவ்வளவு கூட்டம். இந்த அளவுக்கு கூட்டம் நான் பார்த்ததே கிடையாது. எல்லோரும் நெரிசலில் சிக்கி தான் சுந்தராட்சி அம்மனை தரிசிக்க முடிந்தது. தேவி சரணம்.